அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த நீட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஒரு ஐடென்டிட்டி நம்பர் சப்மிட் பண்ணணும். அதில் நிறைய ஐடென்டிட்டி டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன ஐடென்டிட்டி பாசிபிள், இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவராக இருந்தாலும் 1 இயர் முடித்த மாணவர்களாக இருந்தாலும் எந்தெந்த ஐடென்டிட்டி சப்மிட் பண்ணுறதுக்கு பாசிபிள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அப்போ நம்ம நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் மட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸாக பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் தேவைப்பட்டால் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். அப்போ இந்த நீட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நீட் எக்ஸாம் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நம்ம எந்த ஐடென்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். The candidate need to provide any one of the following identity details. என்னென்ன ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கலான்னு பாருங்கள். இந்தியன் நேஷனல்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியன் நேஷனலாக இருந்தால் 12th அட்மிட் கார்டு கொடுக்கலாங்க. இது எல்லாத்துட்டையுமே இருக்கும். இப்போ +2 எக்ஸாமினேஷன் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் 12th அட்மிட் கார்டு வந்திருக்கும். அடுத்தது எலெக்ஷன் கார்டு. எலெக்ஷன் கார்டு இருக்குமா அப்படின்னா இப்போ நமக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ எலெக்ஷன் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அடுத்தது ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டில் என்ன ப்ராப்ளம்னா, ரேஷன் கார்டில் நம்மளுடைய ஃபோட்டோ இருக்காது, பேரண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்கும். ஒன்று அப்பாவோட ஃபோட்டோ இருக்கலாம் அல்லது அம்மாவோட ஃபோட்டோ இருக்கலாம். அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படின்னா ஃபோட்டோ இருக்கணும். அப்போ ரேஷன் கார்டு நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப். அப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் ரீஃபண்டுக்கெல்லாம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாதர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்க, அதே பேங்க்கில் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது பாஸ்போர்ட் நம்பர். ஸோ பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன், எல்லார்கிட்டையுமே பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூட் பை த கவர்மெண்ட். எனி அதர் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ், ஒருவேளை நீங்கள் 18 வருஷத்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகப்படியாக மாணவர்கள் எந்த ஐடென்டிட்டி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஒன்று ஆதார் கார்டு ஒரு சிலர் நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் 12th அட்மிட் கார்டு கொடுக்கலாம், இல்லை பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஐடென்டிட்டியை நீங்கள் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ 12th அட்மிட் கார்டு கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது என்ஆர்ஐ இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர், அப்போ பாஸ்போர்ட் தான் கொடுக்க முடியும். ஃபாரின் நேஷனல்ஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்கெல்லாம் என்ன கொடுக்கலாம்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் நம்பர். இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். அப்போது இந்திய வாழ் மக்கள் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் அதனோட நம்பர் கொடுக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நீட்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12th அட்மிட் கார்டு, ரேஷன் கார்டுக்கு வாய்ப்புகள் குறைவு, எலெக்ஷன் கார்டுக்கு வாய்ப்புகள் குறைவு, பாஸ்புக் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஸ்போர்ட் எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க, பட் அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டியில் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃபை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.